Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு தரமான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட தேர்ட் வேக்சினேஷன். ஆமாம், 2.5 மாசத்துல ஒன்று போடுவாங்கல்ல, ஸோ அந்த வேக்சினேஷன் தான் இப்போதான் ஃபர்ஸ்ட் போட்டு வந்த மாதிரி இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்லே போட்டோம், செகண்ட் இப்போதான் போட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள தேர்ட் வந்துருச்சு. ஸோ பாப்போம் இன்னைக்கு என்ன நடக்குது, பாப்பா என்ன யூஸ் பண்றாங்கறதுல அது எல்லாமே இந்த வீடியோல தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் விவரம் இல்லாமல் இருந்தாங்க. ஒரு 45 நாள் அப்படிங்கிறப்போ ஒண்ணுமே தெரியல. அப்பவே கொஞ்சம் பயங்கர விவரம். இப்ப எல்லாம் என்ன பேசினாலும் திருப்பி ரெஸ்பான்ஸ் வருது. எங்க போனாலும் அவங்க அப்பா கிட்ட தான் இருக்கணும், அது எல்லாமே அவளுக்கு தெரியுது. இப்பவே நல்ல விவரம் தெரியுது. நல்லா பேசும்போது திருப்பி அந்த ஊ ஆ அப்படின்னு பேசிட்டு இருக்கா. பேசல அப்படின்னா அழுகுறா. 2 மாசம் 17 நாள் நினைக்கிறேன் இன்னைக்கு. ஆமா, 2 மாசம் 17 நாள். இப்போ வாப்பாவா அப்படின்னா கையை தூக்கிட்டு வரா. நம்ம ஏதாவது பேசினா காலைல எழுந்துக்கும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அழுக ஆரம்பிப்பா. இப்பெல்லாம் அப்படி இல்லை, எழுந்தோடனே அமைதியாக இருக்கா, சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஐயோ, நான் வேற ஒவ்வொரு டைமும் என் பிள்ளை பரவாயில்ல இதை பண்ணுறா அதை பண்ணுறான்னு சொல்லி முடிக்கிறேன். அடுத்த 2 நாள்ல அதை பண்ணிடுறான். ஏதாவது வாயை வச்சனா போதும், அடுத்து ஒரு 2-3 நாள்ல நான் சொன்னதெல்லாம் இப்ப எப்படின்னா 2 நாள் கழிச்சு எழுந்தோடனே அப்படிதான் அழுகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரியான அழுக. போன தடுப்பூசி எல்லாம் நல்ல வேளை புள்ள அழுகலன்னு நினைச்சிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்து அம்மா அப்படி ஆயிடுச்சு. வாயை திறந்து என் புள்ள பரவாயில்லன்னு சொல்லிட்டா போதும் வேலையை காட்டிடுறா. அதனால ஆனா இந்த டைம் எனக்கு நல்லா தோணுது, நல்லா அழுவா. ஏன்னா விவரம் தெரிஞ்சிருச்சு. இப்ப சும்மாவே நம்ம குளிக்க வச்சு காதணும்னாலே அழுக ஆரம்பிச்சிருது. சும்மா ஏதாவது யூரின் போனா இப்ப அழுக ஆரம்பிச்சிடறா. தெரியுது, அழுதாலே இப்ப யூரின் போறான்னு அர்த்தம். அந்த மாதிரி அது இல்லாம யூரின் போனா அந்த இது அக்கீஸ் கழுவா, அத கழட்டணும். இதுக்கு மேல தாங்காத அக்கீஸ் அவுத்து விட்டா அழுக ஸ்டாப் ஆயிரும். அக்கீஸ் போடாம விட்டுருந்தோம், சும்மா நார்மலா போயிட்டுனா தண்ணியா இருக்கு என்ன தூக்குங்க இல்ல இந்த இடத்த கிளீன் பண்ணுங்கன்னு அழுவா. இந்த டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அஸ்வின் வரதுக்கு லேட்டு. போய் 9:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். அப்படிதான் 10:30 மணிக்கு நம்ம அங்க இருக்கணும்ல. மணி இப்ப 11:10. ஒண்ணும் இல்ல, பாப்பாவை குளிக்க வச்சு அவளை ரெடி பண்ண வச்சு அதுக்கப்புறம் மேடம் கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு 5 நிமிஷம் தான் எனக்கு. நான்லாம் நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போட சட்டையை பேண்ட்டையும் போட்டு வந்துருங்க. பார்த்தாலே தெரியும் மேடம் அப்படி இல்லை. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் போட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த மணி நேரம் போட மாட்டாங்க. அந்த மாதிரி நேற்று ஒரு ட்ரெஸ் போட்டதுனால இன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸை போடாம வேற ட்ரெஸ்ஸை மாற்றி ரெடி ஆகி மேக்கப் பண்ணி எல்லாம் வந்திருக்கேன். நான் தலை கூட வராமல் வந்திருக்கேன். பார்த்தாலே தெரியும் 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ். நான் கடன்னு டைம் வேற ஆயிடுச்சு. பாப்பாவை ரெடி பண்றதுக்கு எப்படினாலும் 1 மணி நேரம் ஆயிருது. ஆமா, பாப்பா மேடம் வந்து குளிப்பாட்டி, ஏன்னா இனி 3 நாள் வந்து குளிக்க வைக்க முடியாது. ஏன்னா சளி பிடிச்சிரும், தொடச்சுதான் விட முடியுமா. காய்ச்சல் வேற லைட்டா அடிக்கும், அதனால குளிக்க வைக்க கூடாது. ஸோ அதனால இன்னைக்கு சொல்றது போன தடவை தான் நான் கூட எல்லாமே மிஸ் பண்ணிட்டேன். இந்த தடவை கண்டிப்பா கூட இருப்பேன். ஏன்னா வெளியே எந்த வேலையும் இல்லை. ஊசி போட்டதுக்கு அப்புறம் அழுகிறத பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போனவரே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த தடவை என்னெல்லாம் பண்ண போறோம் தெரியல. வந்தாச்சு கரெக்டா. வீட்டுல இருந்து இன்னும் 11:10 11:23 வந்துட்டோம். 20 நிமிஷம் டிராவல் தான். இறங்கி பாப்பா தூக்கிட்டோம். எங்க பிள்ளை சண்டை போடுறீங்க? அஸ்வின் ஒரே அழுக, மனசே கேட்கல. வீட்டுக்கு போலாமா? அங்க பொண்ணு அழிச்சுச்சா சாமி? என்ன பண்றா? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. கண்டிப்பா அழுவா, நல்லா அழுவா, நல்லா. ஒரு ஊசி தான் போட்டாங்க.
பச்சைக்குட்டி. எல்லா குழந்தைங்க அழுகிறத பார்த்து அழுகுது இந்த பிள்ளை. மேடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டோம். நான் வந்ததும் பார்த்தீங்கன்னா நைட்டும் தூக்கம் இல்லை. காலைல 6 மணிக்காக தூங்கினோம். அப்புறம் ஊசி போடணும் அப்படிங்கிறங்காட்டி நான் 8 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன். ஸோ அப்போவே எனக்கு 2 மணி நேரம் தூக்கம். வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு குளிப்பாட்டினங்காட்டி நல்லா தூக்கம். எங்கேயோ அவள் அழுதுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூக்கம் வரும்போதே பாப்பா கூட சேர்ந்து நானுமே தூங்கிட்டேன். காலிலேருந்து எதுவுமே சாப்பிட கிடையாது. நான் காலையில் இந்த ஹார்லிக்ஸ் குடிச்சிருக்கேன், அவ்வளோதான். அது மட்டும் தான் குடித்தேன். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஹார்லிக்ஸ் குடித்தேன், அவ்வளோதான். என் உடம்புல அது மட்டும்தான் இருக்குது. பாப்பா கூட சேர்ந்து தூங்கிட்டேன். கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு நம்ம தூங்கணும்னு நினைக்கிறேன். எந்திரிக்கும் பண்ணி 6:45 ஆயிடுச்சு. நல்லா தூக்கம், 2 பேருமே நல்லா தூக்கம். அப்புறம் நான் எந்திரிச்சிட்டேன், கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சிட்டேன். அப்புறம் நான் உட்காந்துட்டு பாப்பா அழுதுட்டா. நான் எந்திரிச்சோடனே பாப்பா அழுதுட்டா. அப்புறம் அவளுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவளுக்கு ஐஸ் கட்டி வச்சு முடிச்சுட்டு திருப்பி அழுக ஆரம்பிச்சிட்டா. இன்னும் அந்த ஏக்கம் இருக்குது, ஊசி போட்டிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் அழுதுகிட்டே இருக்கா. சரிம்மா, நீ தங்க இங்க எப்பவுமே கடைசியில் அதை காட்டுற நேரம் பார்த்து எடுத்து விட்ருந்துக்குள்ள. ஆமாம், பச்சைக்குட்டி சவுண்ட் வந்துருச்சு. எவ்வளோ இருக்குன்னு பாப்பா, ஃபீவரா என்னன்னு? பரவாயில்ல, 96 ஃபீவர் இல்லை. அப்போ வந்து அந்த ட்ராப்ஸ் கொடுக்க வேணாம். எஸ், ட்ராப்ஸ் கொடுக்க வேணாம். இன்னொன்று இதில் தெரியல, நான் பாப்பா தொடும் போது எனக்கு சூடாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்னொருக்கா செக் பண்ணி பார்ப்போம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு. அம்மா வரீங்களா என்கிட்ட? அம்மா வரீங்களா சாமி? சரி அப்பாயிட்ட வரீங்களா? தூக்கிடுவோம். சரி அம்மா. பச்சைக்குட்டி இது. எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் அழும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. எப்படி அந்த ஊசி இறங்குச்சு? வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அது மாதிரி எப்படி சொல்கிறதுனா, ஒரு 5 A4 ஷீட்டை வச்சுட்டு ஒரு பின்னூசியை வச்சு குத்தனா ஒரு சவுண்டு கேட்க தெரியுமா? டப், அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. இப்போ தோல்குள்ளே இறங்கும் போது எனக்கு அப்படியே மனசே விட்டேன். கண்ணெல்லாம் தெரியல, உட்காந்து அழுதுட்டு இருந்தான். நான் வேற அந்த ட்ராப்ஸ் இது குடிக்க போயிட்டேன். அவன் கண்ணெல்லாம் ரெட் கலர் ஆகி செவந்தே போச்சு. 2-3 நாளாக இவளுக்கு எனக்கு ஒரு பாண்டிங் வந்து பயங்கரமாக க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியல. ஜஸ்ட் இப்போ ஒரு 2 days or 3 days தான். ஃபஸ்ட்டெல்லாம் கூட இல்லை, நான் ஏதாவது ஒன்றா பாப்பா அப்படின்னு ஏதாவது நார்மலாக பேசிட்டு போயிருவேன். ஆனால் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணான். அந்த விஷயம் பண்ணதுலேருந்து இவளுக்கு எனக்கு ஒரு பாண்டிங் ஒன்று பயங்கரமாக க்ரியேட் ஆகிடுச்சு. அது என்னன்னு தெரியல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வின் வந்து ரொம்ப நேரம் பாப்பா வச்சிரு, அவங்ககிட்ட இருந்தால் ரொம்ப தூங்குவாங்க. ஸோ அதனால் தூங்க வச்சுட்டு போய் எதுக்கும் எங்கள் அவுமாட்ட கொடுக்கும்போது எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சா மறுபடியும் போய் ஏய் வா சரி வா அப்படின்னு அந்த கையை தூக்கிட்டு வந்து இப்படி வந்தா, ஐயோ அதில் அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிருச்சு. இன்னொன்று இவளை யார்கிட்டையும் கொடுக்க மனசே வரல. அதுக்கப்புறம் நானே தோளில் போட்டு நானே ஆடிட்டுனா அமைதியாட்டா. என்கிட்ட யார்கிட்டயா கொடுத்தேன் அப்படின்னா அழுக ஆரம்பிச்சிடறா. வா சாமி அப்படின்னா 2 கையை தூக்கிட்டு வந்துடுறா. அது இல்லாமல் யார் என்ன பேசுறாலும் சிரிப்பு வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. சிரிப்பு வருது, பேசுறா, திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்றா. பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 99 இருக்கு, 99.3 இருக்கு. அதனால நம்ம வந்து மருந்து கொடுக்க போகிறோம். முதல்ல மருந்து காட்டுறீ, மருந்தே காணும். அழகு முத்தாயிரம் பிங்க் மருந்து, பாப்பாவுக்கு பிடிச்ச பிங்க் மருந்து. பாப்பாவுக்கு பிங்க் பிடிக்கும்னு சொன்னால நம்மளா ஒன்று நினச்சிக்க வேண்டியதா கலரு. அவளுக்கு எல்லாமே பிங்க்ல தான் வாங்கியிருக்கேன் நான். இங்கே இருங்க, யூரின் மேட்டு, பீரோ, ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே பிங்க் தான். ஆக்சுவலாக மணி இப்போ 4. பாப்பா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி பாப்பா வாங்க. தூங்கிட்டாளா? மேடம் வந்து இப்போ தான் தூங்குறாங்களே. நான் கரெக்டாக வந்து ஒரு 3:30க்கு வந்து பாப்பா வந்து அவங்க மாட்டை கொண்டு வந்து கொடுத்தேன். அதுக்குள்ளே நான் வந்து மில்க் வந்து பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி பார்த்தா வந்து மேடம் வந்து கொஞ்சம் சொக்கியிருக்காங்க. இப்போ தான் தூங்குறாங்க. ஆனால் வந்து வலியில் வந்து மேடம் வந்து அழுகலை. ஸோ வலி அவ்வளோ இல்லை போல். ஏன்னா போன தடவை போட்டு வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. இந்த தடவை வந்து கொஞ்சம் அழுகெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு ஊசி அப்படிங்கிறனால கூட இருக்கலாம். திருப்பி வந்திருக்கேன். மணி வந்து இப்போ 6 ஆச்சு.
கரெக்டாக 5:53. இப்போ பாப்பா என்ன பண்ணுறான்னு பாருங்க. ஏன் பயப்பட்ட? என்ன நீ தூங்கி இருக்கணும். நான் படுக்க வச்சுட்டு வந்துட்டு 5 நிமிஷம் கூட எழுந்திட்டு பால் பண்ண பாலை கொடுத்தேன். மறுபடியும் இப்படியே படிச்சுட்டு இருக்கிறேன், கத்திட்டே இருக்கிறது. இப்போ கூட பேசிகிட்டே இருக்கணும் கொடியை வச்சு. மணி 6 ஆகும். அவங்க எப்படி பயந்தாங்க? திடீர்னு வந்து முதுகில் வந்து தொட்டா என்ன சொல்லுவாங்க? வந்து இப்படி வீங்கி இருக்கு. காலை விழுக்கம் வந்து வீங்கிடுச்சுன்னு ரெண்டு மாதிரி இருக்கு. ஊசி போட்ட இடம் வலிக்குதா சாமி, வலிக்குதாடி. என்னன்னு தெரியல. எந்திரிச்சு உட்கார வைக்கிறதும் பிடிக்கிறதும் ஆட்டிட்டு தானே இருந்தது. தூங்குற மாதிரி இருக்க தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு படுக்க வச்சா உடனே எந்திரிச்சிடும். மேடம் வந்து சாயந்தரம் நல்லா தூங்கிட்டாங்க. எத்தனை மணிக்கு தூங்கினா? ஒரு மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் நல்லா தூங்கினாங்க. நல்லா விடாமல் நானும் பாப்பாவும் சேர்ந்து தூங்கிட்டோம். பார்த்தா இப்போ தூங்க மாட்டேங்கிறாங்க. எப்போவுமே நைட் ஆனால் தூங்கிடுவாங்க. ஒரு 3-4 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு காலை ஒரு 7-7:30 இந்த மாதிரிலாம் எந்திரிப்பாங்க அவங்க அப்பா ஜிம்முக்கு போகும்போது. இப்போ ஊசி போட்டங்காட்டியா இல்லை சாயந்தரம் தூங்கினங்காட்டியான்னு தெரில, மேடம் வந்து தூங்காமல் எங்கள் அம்மாவை முடியை ஃபுல்லாக பிடிச்சி இழுத்து கத்திட்டு லைட் ஆஃப் பண்ண ஒரே கத்தாமா. அதனால் உட்காந்து இவ்வளோ நேரம் எங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. சேட்டை ரொம்ப ஆயிடுச்சு வர வர. மேடம் இப்போவே நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு வேற எந்த ஊசி போட்ட வழியெல்லாம் எதுவுமே இல்லை. சும்மா ஏதாவது கத்தணும், ஏதாவது அழுகணும் அப்படின்ட்டு. ஆமாம் தானே? இப்போ வந்து மணி 6:30. பாப்பா வந்து நான் வீடு கூட்டுறது வாசல் கூட்டுறதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. நல்லா அம்மா பையா கொண்டு வந்து நான் வந்து வீடை கூட்டி வாசல் கூட்டி வாசல் தெளித்து கோலம் போடுறதெல்லாம் என் பிள்ளை இன்னைக்கு பார்க்கும்.